பிரின்ஸ் அலாசியஸ் அவங்க ஸ்டராணி மரியா அந்த கேரக்டரில் ஃபுல்லாக உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. நான் அப்போ வந்து கல்லூரி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போன அந்த இயர் தான் அவங்க இறந்தது. அப்போ அந்த வரலாறெல்லாம் நான் எழுதி பத்திரிக்கையில் பார்த்தவன். நான் ஒரு நன்னா என்னுடைய லைஃபு, என்னுடைய வாழ்ந்தது, இனி வாழ போகிறத கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பார்க்குறதுக்கு இது வந்து ரொம்ப எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எடுத்த டைரக்டருக்கு ஹேட்ஸ்அப். க்ளோரி டு காட். சகோதரி ராணி மரியா எந்த விதமான ஜாதி, மனம், இனம் எல்லாவற்றையும் கடந்து உழைக்கணும், சேவை செய்யணுங்கிற ஒரு நல்ல ஒரு மனநிலையில பணி செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய ஒரு இன்ட்யூஷன் எல்லா சகோதரிகளையும் எல்லா சிஸ்டர்ஸையும் வாழ வைக்கும் என்பதில் உறுதியோட நாங்க சொல்லிக்கிறோம். இந்த படம் எடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. எல்லா மக்களுக்காகவும் சேவை செய்வது என்பதே இந்த கிறிஸ்துவ மக்களுடைய உண்மையான நோக்கம் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும். தேங்க்யூ. இந்த படம் வந்து ஒரு துறவிகளோட வாழ்க்கையை வந்து எடுத்து பிரதிபலிப்பாக இருக்குது. இதே மாதிரி நிறையா கன்னியாஸ்திரிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தன்னோட பணியை முழுமையாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதன் மூலமாக இந்த படத்தின் மூலமாக என்ன அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையில எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதுக்காக கடைசி வரை உழைக்கணும், மனந்தளராம தன்னோட லைஃப்பை வந்து இதன் வழியா பார்க்கணும் அப்படின்னு சொல்றது இந்த படத்தை தெரிஞ்சுட்டாங்க. இந்த படம் வந்து இன்றைய காலகட்டத்தில் நம் துறவர லைஃப்ல அர்ப்பணிக்கப்பட்டவங்க நம்ம என்ன பணி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு ஒரு தோணுச்சு. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மக்களுக்கு எதை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தேன். அப்போ முன்னாடி உள்ள துறவிகள்லாம் எந்த அர்ப்பண மனதோட இந்த பணியை வந்து செஞ்சுருக்காங்க மக்களுக்காக. அது மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற தாட் இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு வந்து கடவுளுடைய பணியை எடுத்து சென்றுட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. அதனால இந்த படத்து வழியாக எப்படின்னா துறவிகள் வந்து வட மாநிலங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு இயேசுடைய அன்புங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மையமாக வச்சு எவ்வளோ பேருக்கு வந்து நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காகலாம் நம்ம வந்து நம்ம பக்கத்துல இருந்து பணி செய்யறதுனாலும் தூரத்துல இருந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து